Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Alim wa fil Qur'anil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. udkhulu fis silmi kaffatan wa la tattabi'u khutuwatish shaitan fa innahu aduwwun mubin. Sadaqallahul alim. Wa qala nabiyyuna Muhammadun sallallahu alayhi wa sallam innamal a'malu binniyat rawahul Bukhariyu aw qala kama alayhi salatu wassalam. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதிலே கவனமாக இருக்க வேண்டிய 10 அம்சங்களிலே 6 அம்சங்களை 6 விஷயங்களை சென்ற உரையிலே நாம் பார்த்து விட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 4 விஷயங்களை இந்த உரையிலே பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கவனம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. கவனம் தவறிவிட்டால், கவனம் குறைந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பல விபத்துகளுக்கும் பல இடையூறுகளுக்கும் நாம் ஆளாகுகின்றோம். எனவே வாழ்க்கையில எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களிலே மிக மிக கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சரி, கவனமாக இருக்க வேண்டிய 7வது விஷயம் அல் இஸ்ராஃப், வீண் விரயம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பொருள்கள் வீணாகாமல், நம்முடைய பொருள்கள் வேஸ்ட் ஆகாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன்ல அல்லாஹ் இந்த வீண் விரயம் செய்பவர்களை மிகவும் கண்டித்து பேசுகின்றான். அவர்களை இறைவன் விரும்புவதே கிடையாது என்று மிக மிக குர்ஆனிலே அதிகமான இடத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான். எனவே வீண் விரயம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நமக்கு போக மீதமுண்டான உணவுகளாக இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதை விட்டு அதை வீணடிப்பது என்பது இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று. எனவே நம் கவனத்தோடு இருக்க வேண்டிய 7வது விஷயம் வீண் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும். 8வது அல்லா யதுலுபல் உலுவ வல் கிபர நஃப்ஸஹு, தன்னை உயர்வாக நினைக்க கூடாது. பெருமையாக இருக்காமல் கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்துல பெருமை என்கின்ற அந்த நோய் வந்துவிடக்கூடாது. உள்ளத்திற்கு சில நோய்கள் இருக்கிறது. அம்ராலுல் குலூப் என்று உள்ளத்தினுடைய நோய்களை பற்றி சில விஷயங்களை சொல்கின்றார்கள். எப்படி உடலுக்கு நோய் வருகிறதோ, உடலிற்கு எப்படி நோய்கள் இருக்கிறதோ, அதே போல உள்ளத்திற்கும் சில நோய்கள் இருக்கின்றது. அந்த நோய்களில் ஒன்றுதான் பெருமை என்கின்ற நோய். இந்த நோய்க்கு மருந்து என்பதே கிடையாது. அதனால என்னைக்குமே நம்மை உயர்வானவர்களாக, பெருமையானவர்களாக நாம் எண்ணிவிடக்கூடாது. அப்படி எண்ணினோம் என்றால் கூடிய விரைவில் நாம் நம்முடைய அழிவை நோக்கி செல்கின்றோம் என்பதற்கு அடையாளம். முன்னாடி உள்ள சமுதாயம் எல்லாம் சமூக கூட்டத்தார்கள், ஆது கூட்டத்தார்கள், இவர்களெல்லாம் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் ஆது சமுதாயத்தை பற்றி பேசும் பொழுது தன்ஹிதூனல் ஜிபால புயூத்தா, அவர்கள் மலையை குடைந்து வீடாக மாற்றுவார்கள். மலையை குடைஞ்சி அதை வீடா ஆக்கி அங்க குடுத்தன இருப்பாங்க, அங்க அவங்க வாழ்வார்களாம். அப்போ அவ்வளவு பலமிக்கவர்களாக, அவ்வளவு சத்தியமிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள்.
ஆனால் அப்படியெல்லாம் இருந்துமே கூட அவர்கள் பெருமையோடு இருந்தார்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் இருந்தார்கள். எனவே இறைவன் அவர்களை மண்ணோடு மண்ணாக்கி விட்டார். அதனால என்னைக்கும் நம் பெரியவர்கள் என்கின்ற அந்த பெருமை உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வராமல் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். 8வது விஷயம், பெருமை இல்லாமல் நாம் இருப்பதற்கு மிகவும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். 9வது, ஹாஃபிலு அல ஸலவாத்தி, 5 நேர தொழுகைகளிலே கவனத்தோடு இருக்க வேண்டும். நிறைய நபர்களை நம்ம பார்க்கிறோம், வியாபாரத்திற்காக அல்லது ஏதேனும் ஒரு சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்காகவெல்லாம் தொழுகையை விடக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் அசட்டையாக இருந்து விடாமல் தொழுகையில இறையச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும். நிறைய பேர் தொழுகையில இருந்துகிட்டே அவர்கள் வேற ஏதோ சிந்தனைகள்ல வேற ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தொழுகையில் நாம் இருக்கும் பொழுது இறைவன் நம்மை பார்க்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த தொழுகை என்பது நன்மைகரமான தொழுகையாக இருக்க. எனவே தொழுகையில நம்ம இறைவனிடத்திலே நிற்கின்றோம், இறைவனோடு நாம் பேசுகின்றோம் என்கின்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். சரி, கவனமாக இருக்க வேண்டிய 9வது விஷயம், தொழுகையில் கவனமாக இருக்க வேண்டும். 10வது, இஸ்திகாமத்துல் அலல் அக்கீதா, கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். நாம் கொண்ட கொள்கைகளிலே எப்பொழுதும் சருகிவிடாமல் மாறிவிடாமல் நாம் கொண்ட கொள்கையில் கோட்பாடுகளில் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு நீங்கள் வர வேண்டும் என்று எந்தெந்த வழியிலெல்லாம் அவர்களை தொந்தரவு செய்ய முடியுமோ, அவர்களை ரோதனை செய்ய முடியுமோ, வேதனை செய்ய முடியுமோ, எல்லா விதத்திலும் வேதனை செய்தார்கள். அப்படி இருந்துமே கூட அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு ஒரு காலமும் பின்தங்கியது கிடையாது. அப்ப நம்முடைய மார்க்கத்தில், நம்முடைய கொள்கையில் நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த 10 விஷயங்களிலும் கவனத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் இதை சொன்னோமோ, இதை கேட்டோமோ, அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.